சொன்னா புரியவே புரியாது. ஏட்டி சாயா, இவ ஒண்ணு சரிப்பட்டு வரமாட்டா பாருக்கு. அவளை தள்ளு, நம்ம 2 பேரும் வாங்கிட்டு கிளம்புவோம். அங்க என் மாமியா கறி உட்காந்து கிடப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வரத்துக்குள்ள நம்ம கிளம்பிடுவோம் டி. ஆமாக்கா, நீ சொல்றதுதான் கரெக்ட். தேவையில்லாம வேலியில போறவன் நான் இழுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையா நம்மளே போய் தேவையில்லாத பிரச்சனையை ஏன் இழுத்துக்கணும். இவ சண்டை வாங்கட்டும், இவ தைரியமான ஆளாச்சே, இவ சண்டை வாங்கட்டும், நம்ம போவோம். பார்வதி அக்கா, எனக்கும் போடு 1 கிலோ, நானும் கிளம்புறோம். அவள் கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு வருவா, எல்லாம் இருக்கிறாங்க சப்போர்ட்டுக்கு பேசுவாங்கன்ட்டு தான் நானும் எகுறினேன். இந்த மாதிரி இவங்க காலை வாரி விடுவாங்கன்னு நான் பார்க்கவே இல்லைடா சாமி. நல்லதுக்கே காலம் இல்லை. நீ எனக்கு சீக்கிரம் 1 கிலோ வெட்டி போடு, நான் கிளம்புறேன். இடத்த காலி பண்ணுறேன். எக்கா, இந்த சுள்ளி எப்படிதான் நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் பாரு. நம்ம கிளம்புறோன்னே அவளும் போட சொல்றா பாரு. பின்ன என்னக்கா, பின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுமா அவ வீட்டுல சோட்டாக்கி துண்ணுட்டு தூங்கத்தை விட்டுப்புட்டு இந்த டயானா கிட்ட சண்டை வாங்கத்தான் நமக்கு வேலையாக்கா. 10ஆயிரத்துக்கு அவ புருஷன் வருவான், துப்பாக்கியை தூக்கிட்டு நெசமா சுட்டு போட்டானா யாருக்கு நம்ம பிள்ளைலாம் பாத்துக்கிறது? இந்த மூளைகட்ட முட்டாளு என்ன மாதிரி பேசுறா